எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருமதி ஸ்ரீதேவி அவர்கள் சொந்தமான பரண்மேல் ஆடு வளர்க்கும் முறையை பத்தி பார்க்க போறோம். அதாவது ஒரு ஊர்ல ஒரு ஆடு இருந்துச்சான். அந்த ஆட்டுக்கு தாடியே வளரலையா. அது என்ன பண்ணிச்சான், தன்னோட சித்தப்பா ஆடுகிட்ட போய், சித்தா சித்தா எனக்கு தாடியே வளரல, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டுச்சான். அது அந்த சித்தா ஆடு சொல்லிச்சான், வாழைப்பழத்தை சாப்பிட்டு தோலை கிணத்துல போடு, தாடி வளரும் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே இந்த ஆடும் போய் தோலை சாப்பிட்டு பழத்தை கிணத்துல போட்டுச்சான். தாடியே வளரலையா. இந்த ஆடு என்ன பண்ணிருக்கோம், போய் சித்தி கிட்ட போய், சித்தி சித்தி எனக்கு தாடியே வளரல, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டுச்சேன். உடனே அந்த சித்தி ஆடு தோலை சாப்பிட்டு பழத்தை கிணத்துல போடு, தாடி வளரும் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே மறுபடியும் அந்த ஆடு தோலை சாப்பிட்டு பழத்தை மறுபடியும் கிணத்துலயே போட்டுச்சான். தாடியும் வளர்ந்துச்சான். இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? ஒன்றும் புரியாது. அதனால பரண்மேல் ஆடு வளர்ப்பு முறையை பத்தி இந்த நேர்காணலில் காண்போம். அம்மா வணக்கம். வணக்கம். நாங்க திருவண்ணாமலையில இருந்து அரசு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்துல இருந்து வந்திருக்கோம் பசங்க. இப்ப உங்க இடத்த பார்த்தோம். இங்க நிறைய புதுசு புதுசா இருந்துச்சு, பரண்மேல் ஆடு அந்த மாதிரி. இப்ப உங்களை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லிக்கோங்கம்மா. அதே மாதிரி விவசாயம் மற்றும் விவசாயம் ஒன்றிய செயல்கள் நீங்க என்னென்ன செய்றீங்கன்றதையும் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என் பேரு ஸ்ரீதேவி, வீட்டுக்காரர் பேரு பழனிசாமி. எனக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. ஏத்தாப்பூர் பேரூராட்சி, கணேசாபுரம் கிராமம். நாங்க ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10-20 வருஷமா 1 ஏக்கர் காடு விவசாய நிலம் இருக்கு. 1 ஏக்கர்ல ரொம்ப அதிகமா எதுவும் பண்ண முடியாது. அதனால கொஞ்சம் மாடு வச்சுக்கிட்டு ஆடு கொஞ்சம் வச்சிட்டு இருக்கோம். எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்டு இருக்கோம். பரண்மேல் ஆடுன்னா என்ன ஒண்ணுன்னா, எப்போ டெய்லி கீழே விட்டோமா டெய்லி கூட்டணும், டைம் பத்தாது. ஒருத்தர் 2 பேர் செய்யறதுனால மேல இருந்துச்சுன்னா நம்ம எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப கூட்டிக்கலாம். அதனால ஒரு ஏக்கருக்குள்ளார காடு இருக்கிறதுனால கம்மியா வச்சிருக்கோம். ஒரு 7-8 மாடு. ஆட்டுக்கு எப்பயுமே பச்சை தீனி தேவை, அதனால லிமிட்டா வச்சிருக்கோம், அவ்வளவுதான். பரண்மேல் ஆடுங்கிறதுனால ஆடு அழுக்காவாம இருக்கும், மற்றபடி நோய் எதுவும் வராது. கீழே இருந்தா டெய்லி சுத்தம் பண்ணணும். அதனாலதான் இது எப்பயா ஒரு டைம், ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை நாங்க சுத்தம் பண்ணிக்குவோம். அது ஒரு பெஸ்ட், இது மேல இருக்கிறதுனால. இப்ப இங்க வேலை செய்யறதுக்கு தனியா ஏதாச்சும் ஆள் வச்சிருக்கீங்களா, இல்ல நீங்களே குடும்பத்தோட செய்யற மாதிரி? வேலை செய்யறதுக்குலாம் யாரும் ஆள் இல்ல. நாங்க எங்களுக்கு என்ன முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கிறதுனால வேலை டெய்லினா வேலைக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபாய் கேட்பாங்க, 200 ரூபாய். அந்த அளவுக்கு கொடுத்து வேலை செய்ய முடியாது இல்ல. அதனால நாங்களே பார்த்துப்போம் இது. அதனால லிமிட்டா வச்சிருக்கோம். அதிகமா இருந்தாதான் ஆள் தேவை. நாங்க பாத்துக்கிற அளவுக்கு வச்சிருக்கோம். சரி. இப்ப 1 ஏக்கர் காடு இருக்குன்னு சொன்னீங்களா, அங்க என்ன நிலைய? அங்க வேற எதுவுமே கிடையாது. முன்ன தென்னை மரம் இருந்துச்சு, அது காய்ச்சல் எல்லாம் காஞ்சு போயிடுச்சு. இப்ப தென்னங்கன்று திரும்பவும் ஊன்றிக்கும். ஆட்டுக்கு சவுண்டல் போட்டிருக்கோம். தென்னங்கண்டு நீங்க எங்க இருந்துமா வாங்கிருக்கீங்க? நாங்களே வச்சு விதை போட்டு கண்ணு வச்சு நாங்களே இது பண்ணிருக்கோம். அது எந்த ரகம்னு தெரியுமா? நாட்டு ரகம் தான். நாட்டு ரகம். இப்ப இது ஆரம்பிக்கும் போது எத்தனை ஆட்டுல ஆரம்பிச்சு? 4 ஆடு. 4 ஆட்டுல ஆரம்பிச்சு. 4 ஆடு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 55,000 ரூபாய்க்கு வாங்கணும். ஒவ்வொரு ஆடுமே 5 கிலோ 16 கிலோவுக்கு வாங்கணும். ஒரு 55,000 போட்டு 4 ஆடு வாங்கணும். இப்ப வாங்கி ஒரு 2019-20 வாங்கினோம். ஒரு 5-6 வருஷம் ஆயிடுச்சு. எங்களுக்கு இடம் கம்மியா இருக்கிறதுனால என்ன பண்றோம்னா, குட்டிங்க வர 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 குட்டிங்களை வித்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு 4-5 ஆடு மட்டும் வச்சுக்கிட்டே, ஆடுங்களை மட்டும் வச்சுக்கிட்டு குட்டிங்க போட போட குட்டிங்களை சேல்ஸ் பண்ணிடுறோம். இடம் பத்தாத இருக்கிறதுனால எங்களுக்கும் ஈல்டு வேணும்ல, வருமானம் வேணும்ல. அதனால குட்டிங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இப்ப போடுறதுக்கு எவ்வளவு செலவாச்சு? போடுறதுக்குலாம் கண்ணு பாத்தீங்கன்னா, இப்ப இது தோராயமா பாத்தீங்கன்னா சிம்பிளா தான் இருக்குது. இதே ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல ஆகும். இதுவே நாங்க பாக்கு தப்பையில போட்டிருக்கோம். இந்த பாக்கு தப்பை போட்டு ஒரு 4-5 வருஷம் ஆகுது. இப்பயும் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு ஓரளவுக்கு. அதுவே ரீப்பர் வச்சு போட்டோம்னா ரொம்ப நாளைக்கு தாங்கும். அது இன்னும் அமௌண்ட் அதிகம். கிட்டத்தட்ட ஒரு இந்த மாதிரி செட்டு போடணும்னாவே ஒரு 3 லட்சத்துல இருந்து 4 லட்சம் வரல வரும். இந்த அளவுக்கு போடணும்னாவே ரீப்பரா இருக்கும். அது மாதிரி போடணும்னா அது விலை ஜாஸ்தி. அந்த அளவுக்கு போக முடியாதனால நாங்க பாக்கு தப்பையில போட்டுக்கிட்டோம். இதுவே போடணும்னா இப்ப 1 லட்சம் ரூபாய் பக்கமா ஆகும். 1 லட்சம் ரூபாய் ஆகும். அது கம்மியா வாய்ப்பே இல்லை. சரி. இப்ப மாடும் வளர்க்குறீங்களாமா, அந்த மாடுல என்னென்ன ரகம் இருக்கு? இது வைக்கிறதுக்கு எவ்வளவு செலவாச்சு மாடு? இல்ல மாடு HF வச்சிருக்கிறோம். HF என்னன்னா பால் அதிகமா கறக்கும், ஃபேட் ஸ்னப் கம்மியா வரும்.
அதுவே வந்து ஜெர்சி அது மாதிரி எல்லாம் அதிகமா கறக்குற மாடும் இருக்கு. சுமாரா தான் கறக்கும். ஜெர்சினா ஒரு 15க்குள்ளாரதான் கறக்கும். ஹெச்எஃப்னா 20-22 வரலும் கறக்கும். ஏன்னா ஒன்னா இதுல வந்து ஃபேட் ஸ்னஃப் கம்மியா வரும், அதுல ஃபேட் ஸ்னஃப் அதிகமா வரும். அப்ப நம்ம வீட்ல வந்து ஹெச்எஃப்பும் ஜெர்சி இந்த ரெண்டும் ரெண்டும் இருக்கு. சரி. அம்மா, இங்க வந்து ஹெச்எஃப்பும் ஜெர்சி ரக மாடை வளர்க்குறதா சொன்னீங்க. நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் நாட்டு ரகத்துக்குலாம் வந்து தீவன முறை வந்து வெளியே கட்டி போட்டு புல்ல மேய விடுவாங்க. இங்க ஹெச்எஃப்க்கும் ஜெர்சிக்கும் என்ன தீவன முறையை நீங்க பின்பற்றுறீங்க? தீவன புல் சூப்பர் நேப்பியர், சூப்பர் அது போடுறோம். அப்புறம் நாட்டு சோளத்தட்டு காட்டுல விளையுது இல்ல, மக்காச்சோள தட்டு அதுவும் போடுறோம். அது இல்லாம சோளத்தட்டு இருக்குல்ல, அதுவுமே போடுறோம். எல்லாத்தையும் கட் பண்ணி போடுவீங்களா? ஆமா, கட் பண்ணி போறோம். நாங்க சாப் கட்டர் வச்சிருக்கிறோம். கட் பண்ணி போட்டா வேஸ்ட் ஆகாம திங்கும். அதுக்குதான் இந்த தொட்டி இருக்கிறதுனால கட் பண்ணி போட்டுருவோம். வேஸ்ட் ஆகாம ஒரு சின்ன துரும்பு கூட வேஸ்ட் ஆகாது, எல்லாமே சாப்பிட்டோம் கட் பண்ணி போட்டோமா. மத்த எதனா கோழி பண்றீங்க? ஏதாவது கோழி, நாட்டுக்கோழி வச்சிருக்கோங்க. அப்புறம் இந்த காடு இருந்தாவே ஏதாவது ஒரு கோழி இதெல்லாம் வச்சிருப்போம்ல, அது வச்சிருக்கோம். ஆனா மேக்சிமம் அதிகமா குடுக்கறது இல்ல, ஏதோ ரொம்ப ரேரா கொடுப்போம். எது போல பர்பஸ்க்குமா தரீங்க? கறிக்கு தரீங்களா, சண்டை கோழிக்கு தரதா கேள்விப்பட்டேன். சண்டை கோழிக்கு நாங்க அது மாதிரி பண்றது இல்ல. ஆனா சண்டை கோழி அளவுக்கு தான் வளர்த்துட்டு இருக்கிறோம். எங்க கிட்ட வாங்கிட்டு போய் அவங்க கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்க கொடுக்கறது இல்ல. அது மாதிரி நாங்க அது மாதிரி சண்டைக்கும் வளர்க்கறது இல்ல. எங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போவாங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஆனா பெருஞ்சாதி கோழி தான் வச்சிருக்கோம். நாட்டுக்கோழி, பெருஞ்சாதி கோழி வச்சிருக்கோம். என்ன விலைக்குமா நீங்க? நான் என்ன வேலை கொடுக்குறேன்னா, ஒரு கிலோ சைஸுக்கு ஜோடி வந்து 1500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஜோடி ரெண்டுமே 1 கிலோ சைஸ் இருக்கும். 1500 ரூபாய்க்கு கொடுப்போம். ஏன்னா இது வளர்க்க கோழி தானே, அதனால. தீவன மாட்டுக்கு வந்து தீவன மூட்டை போடுவீங்களா? கோழிக்கு வந்து கம்பு, மக்காச்சோளம், கோதுமை கூட ஒரு சில டைம் போடுவோம். அது கொஞ்சம் நல்லா இருக்கும். கோழி நல்லா வளரும். நல்லா வளரும். சின்ன குஞ்சுங்களுக்கு எல்லாம் மக்காச்சோளத்தை உடைச்சி போடுவோம். அதுக்குன்னு தனியா செலவு பண்ணி வாங்குறது இல்ல. நாங்க எங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை போட்டுக்குவோம். மாட்டுல இருந்து சாணம் கிடைக்குது, அது போல ஆட்டுல இருந்து ஆட்டோட புழுக்கை கிடைக்குது. இதெல்லாம் நீங்க வந்து டைரக்டா நிலத்துக்கு மட்டும் தான் போடுவீங்களா, உரமா? ஆமா, நிலத்துக்கு மட்டும் தான் போடுவோம். இது மட்டும் இல்லாம நீங்க வந்து இந்த இதே சாணத்தை வச்சு, மாட்டோட சாணத்தை வச்சு உயிர் எரிவாயு உற்பத்தின்னு ஒரு தொழில்நுட்பம் இருக்குமா? இருக்கு. அந்த தொழில்நுட்பத்தை நீங்க பயன்படுத்தினா உங்களோட வீட்டு தேவைக்கான எரிவாயுவை நீங்களே உற்பத்தி பண்ணிக்கலாம். அதானா நாங்க இன்னும் பண்ணல. ட்ரை பண்ணா கொஞ்சம் நல்லா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனா நான் பண்ணல, அவ்வளவுதான். மாட்டு காட்டுலயே எருவெல்லாம் இது பண்ணிக்குவோம். இல்லம்மா, நீங்க வந்து இந்த உயிர் எரிவாயு உற்பத்தி பண்ணா அது எரிவாயுவும் கிடைக்கும். அந்த உயிர் எரிவாயு உற்பத்தி பண்ணிட்டு அப்புறம் வந்து அதுல இருந்தும் உரம் கிடைக்கும். அதையும் நீங்க வந்து நிலத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். சரி, வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னும் பண்ணல. பண்றதுக்கு வேணா முயற்சி பண்றோம். சரிங்கம்மா. சரிங்க, நன்றி. சரி, நன்றி. வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மாமனாருக்கு ரத்த கொதிப்பு, உச்சக்கல்ல உண்ட கள்ள பருப்பு, ஃபீவர் வந்தா குடி சிறப்பு, மைக்க பூண்டி